அடுத்து பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. தன்னுடைய பலத்தால், தன்னுடைய தைரியத்தால், தன்னுடைய தன்னம்பிக்கையால், தன்னுடைய நேர்கொண்ட பார்வையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய சிம்மராசினியர்களே. சூப்பரான டைம் பீரியடுங்க உங்களுக்கு இருக்கலே. இப்ப யாருக்கு ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு தான். ஆகஸ்ட் முதல் 15 தேதி ஒரு மாதிரியான பலனையும், ஆகஸ்ட் பின்னாடி இருக்கக்கூடிய 15 தேதி சூப்பரான பலனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஏன்னா ஆகஸ்ட் மாசம் சமசப்தமமாக சூரியனும் சனியும் பார்த்து கொள்ள போகிறார்கள். இது ஒரு விதத்துல உங்களுக்கு பிளஸ், ஒரு விதத்துல ஒரு மைனஸ். யாரெல்லாம் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்களோ சிம்மராசிக்காரங்க, யாரெல்லாம் அரசாங்கத்துல பென்ஷன் வாங்குறீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க உதவிகள் கிடைக்க பெறுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அரசாங்க விஷயத்தில் கவனம் தேவை. யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த தடவை ஆகஸ்ட் மாசம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான நேரம் கூடி வருது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீர்கள். யாரெல்லாம் எனக்கு வந்து ஒரு இடமாற்றம் வேணும், எனக்கு ஒரு மனமாற்றம் வேணும்னு நினைச்சீங்களா உங்களுக்கு எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசம் கைகூடி வரப்போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக பலனை இந்த ஆகஸ்ட் மாசம் தருவதற்காக கிரகங்கள் காத்திருக்கின்றன அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இயல்பாவே வந்து நீங்க ஒரு ஒரு அதீத ஆளுமை கொண்ட ஒரு ஆட்கள் சிம்மராசினர்கள் இல்லையா. அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்க வீட்டுல வரும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து ஜாலியா இருக்க போறாரு. அப்போ அவர் உட்கார்ந்து உலகத்துக்கே ஒரு அழகான அவருடைய லைட்டை கொடுக்க போறாரு. அப்போ உங்களுடைய பேர், உங்களுடைய புகழ், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அடையாளம், உங்களுடைய அங்கீகாரம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியப்பட போகிறது. சோ சூரியன் அப்படின்னால வெட்ட வெளிச்சப்படுத்தி காட்டுதுங்க. அப்போ உங்களுடைய எல்லா செயல்பாடும் வெட்ட வெளிச்சமாக போகுது. அது நல்லதா இருந்தாலும் வெட்ட வெளிச்சம் ஆக போகுது, கெட்டதா இருந்தாலும் வெட்ட வெளிச்சமாக போகுது. இதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் கவனமா உஷாரா இருந்துக்கோங்க. அதனால கண்டிப்பா இந்த தடவை வந்து ஏதோ ஒண்ணுல மாற்றத்துக்கான விஷயத்த சனி கூட்டு வந்து வச்சிருவாரு. அதனால தெரியாம அந்த தில்லாலங்கடத்தனம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த தாட்டை இப்பயே கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மத்த கிரகங்கள் அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போகும். அதனால எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே இருங்க. இந்த வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், இந்த லாட்டரியில இன்வெஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதுல தேவையில்லாம பண விரயம் ஏற்படுவதற்கான காலம் தான் இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா சூரியன் வந்து உட்காந்துட்டார்ல, இனிமே என்ன ஹெல்த்தை பத்தி கவலையப்பட வேணாம். சோ ஹெல்த்துக்கு அதிபதி யாரு? சூரியன் தான். சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கு கவலையே இல்லைங்க. ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்கள் உடல்நிலையில் தேறி வரப்போகிறீர்கள். இந்த முதல் 15 நாட்கள் அப்படின்றது பிரிந்த குடும்பம் ஒன்றிணைய போகிறது. அதுதான் உண்மை. வந்து 4ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுல போயிட்டு உங்களுடைய ராசி அதிபதி இல்ல உங்களுடைய லக்ன அதிபதி போய் அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னா இடம் விற்பதற்கு இல்ல இடம் வாங்குவதற்கான யோகம் கூடி வருது. வண்டி விற்பதற்கு இல்ல வண்டி வாங்குவதற்கான யோகம் கூடி வருது. வண்டிகளுக்கான பராமரிப்பு செலவு நீங்க செய்ய போறீங்க. ஏன்னா 12ஆம் இடம் இல்லையாது, சோ விரயம் வரணும். சோ வண்டிகளுக்கான பராமரிப்பு செலவு நீங்க மேற்கொள்வதற்கான இருக்கும். சில திடீர்னு வண்டியில ஆயில் ஊத்துறது, இல்ல ஸ்டேரிங் மாத்துறது, இல்ல வந்து பிரேக் மாத்துறது, அந்த மாதிரி 4 வீலர் 2 வீலர் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ வண்டிகளுக்கான பழுது பார்ப்பதற்கான செலவு முதல் 15 நாள் இருக்கும். அதே மாதிரி அம்மா, அவங்களுடைய மாமியாரு, அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்களோட எல்லாம் வந்து கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான நேரம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இயல்பாவே எல்லாமே சூப்பர் தான் சிம்மராசிக்காரர். ஆனா சுருக்குன்னு பேசிருப்பீங்க. உங்க பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இனிமையான பேச்சு கண்டிப்பாக உங்களை உன்னத நிலையில் கொண்டு போய் விடும். அந்த பேச்சு அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஏற்கனவே ரொம்ப தைரியமா பேசக்கூடிய ஆட்கள் சிம்மராசிக்காரர்கள். இப்ப சூரியனும் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்ற மாதிரியான உங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். அது மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான சங்கோஜத்தை கொடுக்கலாம். அதனால வந்து உங்களோட ஆட்டிடியூட்ல கவனமா இருங்க. நீங்க தான் திறமசாலி, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் நீங்க அதை காட்டிக்கணும்ன்ற அவசியம் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத உங்களோட மேல ஒரு வீண் பழியை சுமத்துவதற்கான காலமா தான் இருக்கு முதல் 15 நாட்கள். அதனால கண்டிப்பா ஆட்டிடியூட் காட்டாதீங்க. யாருக்கிட்டையும் எனக்கு தெரியுன்ற மாதிரி பேசாதீங்க. வேலை ஏற்கனவே 10ல குரு, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். வேலையில வந்து நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நீங்க காட்டினீங்கன்னா அது வேலை இழப்புக்கோ இல்ல வேலை மாற்றத்துக்கோ ஒரு விஷயத்த கொண்டு போய் விட்டுடும். சிம்மராசிக்காரர்கள் வந்து வாயால வட சொல்றத கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாசம் அமைதியா அடக்கி வச்சுக்கோங்க. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா கண்டிப்பாக மத்த பிளான்ட் உங்க வாயை தூண்டும். என்ன நீ சும்மா இருக்க, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேல மனசுல உட்காந்து சந்திரன் தூண்டுவான். அப்ப நீங்க அமைதியா இருந்துக்கணும். யாருக்கிட்டையும் எதையுமே பேசாதீங்க, யாரை பத்தி எதையும் பேசாதீங்க. மிக முக்கியம், உங்களை பற்றி புறணி பேசுபவர்கள் உருவாகக்கூடிய காலகட்டம். அதனால அதை பத்தி எல்லாம் காதலே கேர் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத ஏதோ ஒரு என்ன சொல்றது மன சஞ்சலம், எதுக்கு கவலைப்படுறேனே தெரியல, ஆனா நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் ஒரு 15 நாள் இருக்க போகுது. அதனால இந்த மனக்குழப்பம், மனசஞ்சலம் இதெல்லாம் வேணாம். யூஸ்வலாவே நீங்க எப்பயுமே கெத்தாவே இருந்துங்க. நீங்க வந்து தேவையில்ல மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அடுத்தவங்களையும் சேர்த்து டென்ஷன் ஆக்கிட்டு நீங்களும் டென்ஷன் பட்டுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். அதனால ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஏதோ இந்த புதன் முன்னாடி போயிட்டு வர்றதுனால உங்களை போட்டு ஏதோ ஒரு சின்ன மனசஞ்சலத்துக்குள் உருவாக்க போறார். அதனால அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம
கண்டிப்பாக உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய திறமையின் மேல் நம்பிக்கை வச்சு எப்பயும் போல நீங்க இயங்குங்க. இந்த ஆகஸ்ட் முதல் 15 நாட்கள் கண்டிப்பாக கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். பிபி, பிரஷரு, சுகர் வரதுக்கான நேரம், தேவையில்லாம பிபி ஏறுவதற்கான நேரம் தான் இருக்கு. கூட இருக்கவங்க அப்படிதான் இருப்பாங்க. உங்ககிட்ட ஒண்ணு பேசுவாங்க, வெளில ஒண்ணு பேசுவாங்க. அதனால அதுல எல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காதீங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 15 நாள் மனக்குழப்பம், தேவையற்ற விரயம், தேவையில்லாத ஒரு சங்கடம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை தான் இப்போதைக்கு இருக்கு. இது ஒரு டெம்பரவரி பீரியட் தான் இல்லையா, சும்மா ஒரு 15 நாள் தான். அடுத்த 15 நாள் நீங்க வேற லெவல் கிரீடம் மட்டும் தான் உங்களுக்கு வைக்கல, நீங்க தான் ராஜா, அப்படிதான் இருக்க போறீங்க. இருக்கிறதுலே சூப்பரா இருக்கக்கூடிய ராசி என்னன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் சிம்ம ராசி தான். அவங்கதான் வந்து ரொம்ப நல்லா இருக்க போறாங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறோம் அவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்புறம் வண்டி வாகனம், டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள், இந்த பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தலைமைத்துவம் தேவைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு சூப்பர். யாரெல்லாம் ஹோட்டல் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிகச்சிறந்த வருமானம் கூடி வருவதற்கான காலம் இருக்கு. ஒரு பிரான்ச் போட்டவங்க இன்னும் 2 பிரான்ச் போடுவதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் உங்களை தேடி வருகிறது. வங்கி கணக்கு உங்களை தேடி வரப்போகுது. உங்களை தேடி பேங்க்ல லோன் கொடுக்குறேன் அவங்களா தேடி வர போறாங்க. உங்கள் சொத்துக்கள் விற்பதன் மூலமாகவோ இல்ல வாங்குவதன் மூலமாகவோ உங்களுக்கு மிகச்சிறந்த பணப்பலன் கிடைக்க போகுது. ஏன்னா எப்பயுமே வந்து லக்னாதிபதி, ராசியாதிபதி தான் கிட்ட இருக்கும்போது ஒரு ஆளுமை வரும், நம்மளுக்கு ஒரு கர்வம் வரும், அதை தாண்டி முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. அந்த நம்பிக்கை தான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்பிக்கை வேணும் இல்லையா. அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது யாரு, நம்மளுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி தான். அவர் வந்து உங்களுக்கு இப்போ உட்கார்ந்து ஃபுல் லைட் உங்க மேல கொடுக்க போறாரு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம அடி தூள் அப்படின்னு போறீங்க. யாரெல்லாம் ஆரோக்கியத்தில் வந்து கவலைப்பட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து மனசால வருத்தப்பட்டு இருந்தீங்களோ, ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த மாறுதலை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். மாரியம்மன் வழிபாடு உங்க மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அம்பாளை பிடிச்சுக்கோங்க, அவளை சரணாகதி அடைஞ்சுக்கோங்க. அவ தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கிறாள். கண்டிப்பா டைம் இருந்தா ஒரு தடவை போய் முருகனை பார்த்துட்டு வாங்க. முருகன் எப்பயுமே உங்களோட கூட இருக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க அவரை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தேவையற்ற மன சஞ்சலம், தேவையற்ற ஏதோ ஒரு தாட்டு, திடீர்னு நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டேன், அப்புறம் திரும்ப அந்த இடத்துக்கு வருவேன். ஆமா எதுக்கு இது யோசிச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம யோசிப்போம். இந்த மாதிரி சின்ன உங்க சுயநிலவு இணைந்து ஒரு 2 செகண்ட் அப்படி இருக்கிற மாதிரியான நடவுகள்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதனால கவனமா இருங்க. எதுலையுமே கவனமா இருக்கிறது. இந்த முதல் 15 நாள் அப்படின்றது கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. எதுல கவனம்னா வேலையில கவனம், செய்யக்கூடிய செயல்கள்ல கவனம். ஒரு இடத்துக்கு நடந்து போறீங்க அப்படின்னா எங்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போங்க. சும்மா பசங்க கூப்பிட்டாங்கன்னு போய் உட்காந்துட்டாங்க போய் நீங்க பில்லு கட்டுற மாதிரி வந்துடும். அதனால 1க்கு 2 தடவை இதெல்லாம் யோசிச்சு போற இடம் சரியா, நம்ம போனா நம்மளுக்கு செலவு இருக்குமா இருக்காதுன்றா பாத்துப்போங்க. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது விரயம். அங்க வேற வந்து புதன் உட்காந்துருக்காரு. நண்பர்களால் உங்களுக்கு விரயம் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வீக்கெண்டு உங்களுக்கு செலவு வச்சிருவாங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோங்க. சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப உங்களுடைய பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன மேடம் பணமே வர மாட்டேது, அப்புறம் எங்கத்தான் நான் கொடுக்கறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுலாம் தெரியுது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் பணம் கொட்ட போகுது. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் நகை வாங்குவதற்கான நேரம் கூடி வரும். 1 கிராமாவது இந்த ஆகஸ்ட் மாசம் சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் நகை சேரப்போகிறது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் பாக்குறீர்களோ அவங்க வீட்டுல நகை வாங்குவதற்கான நேரம், இல்ல நகைக்கு ஒரு சீட்டு போடுவதற்கான நேரம், வெள்ளி வாங்குவதற்கான நேரம், இந்த மாதிரியான சில ஆபரணங்கள் வாங்குவதற்கான நேரம் கூடி வருது. சிம்மராசிக்காரர்கள் இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய லக்னாதிபதியோ உங்களுடைய ராசியாதிபதியோ உங்களுடைய இடத்துல வந்து அமரும் போது உங்களுக்கு என்னங்க கவலை, சூப்பரா இருக்க போறீங்க. ஆனா முதல் 15 நாள் உங்களுக்கு தேவையில்லாத மனசஞ்சலத்தை நீங்களா உருவாக்கிப்பீங்க. அதை பத்தி கவலைப்படாம விட்டுடுங்க. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னதத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். சிம்மராசிக்காரர்கள் நீங்க பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்சா புறாக்களுக்கு உணவு கொடுங்க, மிருகங்களுக்கு உணவு கொடுங்க. அவங்களால முடியும் அப்படின்னா சும்மா ஏதாவது பண்ணுங்க. தயவு செஞ்சு செடிகளை வெட்டாதீர்கள். இந்த ஆகஸ்ட் மாசம் நீங்க செடிகளை வந்து தொடவே செடி எல்லாம் புதன் காரகத்துவம். ஒவ்வொன்றும் நான் சொல்ற மாதிரி கோச்சாரம் என்பது உங்களுடைய நீங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடும் கிரகங்கள் இயங்கிட்டு இருக்கு. நம்மளா பண்ணல. நம்மளுக்கு மேல ஏதோ ஒரு இயக்கம் நம்மளை இயக்கிட்டே இருக்கு. அந்த இயக்கத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்பதான் அதுக்கு சரியான முறையில் நம்மளுக்கு ஒரு வாழ்வியல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால சிம்மராசிகள் சும்மா அந்த போகும்போது செடியை பிச்சு போட்டு போறது, செடியை கசக்கி போறது எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத புதனுடைய தாக்கத்துக்கு ஆளாவீங்க. அதனால செடிகள் மேல் முடிஞ்சா செடிக்கு தண்ணி ஊத்துங்க. ஒரு 4 செடி நட்டு வைங்க. சிம்மராசிக்காரர்கள் 4 செடி நட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் புகழ் எங்கேயோ போகுது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எந்த சிம்மராசிக்காரர்கள் செடியோ பூவோ நட்டு வைக்கிறீங்களோ ஒரு 100 பேர் சூப்பர்னு உங்களை கொண்டாடுவாங்க. ஏன்னா புதன் தான் செடிக்கு காரகத்துவம். யாராவது திருநங்கை பார்த்தீங்கன்னா முடிஞ்சா அவங்க கையில ஒரு 50 100 கொடுத்துருங்க. இதுதான் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு எளிய பரிகாரம்.
கண்டிப்பாக முருகன் வழிபாடு கட்டாயம் அவசியம். சிம்மராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு இந்த ஆகஸ்ட் மாசம் சூப்பரா இருக்கு.